நமது ஜெபம் டிவியில் தெய்வீக சத்தம். இந்த நாட்களிலே தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் சத்தியம் உள்ளவர், உண்மை உள்ளவர், தாவீதின் திறவுகோலை என் கரத்திலே நான் ஏந்தி இருக்கிறேன். கதவுக்கு திறவுகோலை கர்த்தருடைய கரத்திலே வச்சிருக்கிறார். விசுவாசம் இல்லைன்னா மூடிரும், நம்பிக்கை இல்லைன்னா மூடிரும், தேவ பக்தி இல்லைன்னா மூடிரும், ஜெபம் இல்லைன்னா மூடிரும், வேத வாசிப்பு இல்லைன்னா மூடிரும், சபை இல்லைன்னா மூடிரும், தேவனுக்கு உண்மை இல்லைன்னா மூடிரும், நீ கர்த்தருக்காக ஊழியம் செய்யலனா எல்லாம் மூடிரும். சொல்லுகிற இந்த நாளிலே அவர் உனக்காய் ஒரு வாசலை திறக்கும் பொழுது அது நீயாய் மூடிராத. El Shaddai Ministries presents Divine Voice every Friday at 7:30 p.m. Don't miss it. Jabam TV. இந்த மாலை வேளையிலே கூட தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட சொன்ன ஒரு வார்த்தை, என் ஜனங்களுக்கு நீ சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, இதோ உனக்கு முன்பதாய் நான் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். கலபதி சொல்லுங்க ஹல்லேலூயா. இதோ உனக்கு முன்பதாய் நான் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்டவே முடியாது. என் தேவன் ஒரு வாசலை திறப்பாரானால் அந்த வாசலை பூட்டுவதற்கு எந்த மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை, அரசாங்கத்திற்கும் அதிகாரம் இல்லை, எந்த அதிகாரிகளுக்கும் அதிகாரம் இல்லை, எவருக்கும் அதிகாரம் இல்லை. ஏனென்று சொன்னால் தேவனே ஒரு வாசலை நமக்காக திறக்கிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையிலே ஒருவேளை நீங்கள் வந்து இல்லை, எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டு கிடக்கிறது, திறந்திருந்த வாசல்களையும் பிசாசு மூடிவிட்டான், திறந்திருந்த வாசல்களையும் மனிதன் அடைத்து விட்டான், திறந்திருந்த வாசல்களையும் நானே மூடிவிட்டேன். இல்லாவிட்டால் என் கணவன் மூடிவிட்டான், இல்லாவிட்டால் என் மனைவி மூடிட்டா, இல்லை என் பிள்ளைகளே மூடிட்டாங்க, இல்லை என் குடும்பமே மூடிட்டு. கர்த்தர் திறந்தார், ஆனா நானே மூடிட்டேன். ஏன்னா என் வழிமுறை, என்னுடைய வழி, என் பேச்சு, என் பாவனை, என் நம்பிக்கை, என் விசுவாசம், என்னுடைய அர்ப்பணிப்பு, என்னுடைய ஒப்பு கொடுத்தல், நான் வாழ்கிற என்னுடைய வாழ்க்கை எதுவும் திறந்த கதவை திறக்க வைத்து இருக்காதபடிக்கு அதை நானே மூடிட்டேன். இல்லை யாரோ மூடினார்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், நானே வாசலாய் இருக்கிறேன். I am the door. When God opens a door for you, no man can shut the door, because he doesn't have rights, he doesn't have that kind of capacity, or he doesn't have the power to close the door, because God, when he opens it, it will be opened forever. Come on, say hallelujah. சொல்லுங்க ஆமென். என் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை, என் தேவன் திறக்கிற கதவை ஒருவனும் பூட்டவே முடியாது, மூடவே முடியாது, அடைக்கவே முடியாது. என்று சொன்னால் அவரே வானத்தின் வாசலாய் இருக்கிறார், அவரே நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு வாசலாய் இருக்கிறார், அப்படியே நம்முடைய சுதந்திரத்திற்கு வாசலாய் இருக்கிறார், அவரே நம்முடைய குடும்பத்திற்கு வாசலாய் இருக்கிறார், அவரே நம்முடைய பொருளாதாரத்திற்கு வாசலாய் இருக்கிறார். இதோ ஒரு காரியம் அடைக்கப்பட வேண்டுமானால் அதை கர்த்தர் அடைக்க விடவே மாட்டார். என்று சொன்னால் கர்த்தருடைய கரத்திலே நாம் இருக்கும் பொழுது. சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமென். என் விசுவாசம், என் நம்பிக்கை என்ன தெரியுமா? தேவன் எனக்கு ஒரு வாசலை திறந்தா அதை ஒருத்தனும் பூட்ட முடியாது. எந்த கொம்பம் வந்தாலும் சரி, சொல்லுங்க ஹல்லேலூயா. யார் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, எந்த பெரிய மகான் வந்தாலும் சரி, அவன் ஒரு பெரிய கோட்டீஸ்வரனா இருந்தாலும் சரி, அவன் பெரிய ஒரு பொலிட்டிஷியனா இருந்தாலும் சரி, அவன் ஒரு பெரிய அதிகாரியா இருந்தாலும் சரி, என் ஆண்டவர் எனக்கு ஒரு கதவை திறந்தால், என் ஆண்டவர் எனக்கு ஒரு வாசலை திறந்தார், என் ஆண்டவர் எனக்கு ஒரு நன்மையை செய்தால், என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தால், என்னை ஆண்டவர் என்னை வாளாக என்னை தலையாய் மாற்றினால், எவனுக்கும் என்னை மீண்டும் வாளாய் மாற்றுவதற்கு அவனுக்கு அதிகாரம் கிடையாது. சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் கீழாய் இருக்க மாட்டேன், நான் மேலாய் மாறுவேன். சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமென். எத்ரோவின் ஆடுகளை அவன் மோசையாகப்பட்டவன் சீனாய் பர்வதத்திலே, இதோ அந்த மோரே பர்வதத்திலே அவன் மேய்த்துக் கொண்டிருந்தான். தேவனாகிய கர்த்தர் அவனை கூப்பிட்டு ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை இந்த ஆடுகளை மேய்க்கிறவனாய் அல்ல, இஸ்ரவேலை எகிப்திலிருந்து வெளியிலே நீ கொண்டு வருவதற்கு உனக்கு நான் அந்த அதிகாரத்தையும் அந்த
வல்லமையையும் கொடுத்து உன்னை நான் தலைவனாய் மாற்றுவேன். இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், உனக்காய் கர்த்தர் புதிய வாசல்களை திறக்கிறார். God is going to go open new doors for you. சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமென். வெளிப்படுத்தல் எழுதின புத்தகத்திலே ஒரு அருமையான வசனத்தை சீக்கிரமாய் நாம் வாசிக்க போகிறோம். 3வது அதிகாரம் 8வது வசனம். உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை நீ கை கொண்டிருக்கிறபடினாலே இதோ கரங்களை வைத்து சொல்லுங்க ஹல்லேலூயா. 7 சபைகளோடு கூட தேவ தூதன் பேசுகிற யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிற ஒரு வார்த்தை பிலதெல்பியா என்கிற ஒரு திருச்சபை. இந்த பிலதெல்பியா என்கிற திருச்சபைக்கு தேவனாகிய கர்த்தர் யோவானுக்கு தன்னுடைய தூதனின் மூலமாய் வந்து பேசி வெளிப்படுத்தப்படுகிற ஒரு காரியம் நல்ல கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தை ஒரு வல்லமை உள்ள வார்த்தை. இந்த பிலதெல்பியா என்கிற சபைக்கு எழுதப்பட்ட இந்த வார்த்தை இன்றைக்கு எகோவா ஈரை திருச்சபையில் இருக்கிற நமக்கு கர்த்தர் அதே வசனத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. வாசிங்க மீண்டும் 7வது வசனத்திலிருந்து. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இதுல 3 அவருடைய தன்மைகள் பேசப்படுகிறது. அவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தம் உள்ளவர். சொல்லுங்க ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் எப்படிப்பட்டவர்? சத்தியம் உள்ளவர். சொல்லுங்க ஆமென். 3வது அவருடைய தன்மை என்ன? தாவீதின் திறவுகோலை தன் கரத்தில் ஏந்தி இருக்கிறவர். சொல்லுங்க சத்தியம் உள்ளவர், சொல்லுங்க உண்மை உள்ளவர், தாவீதின் திறவுகோலை தன்னுடைய கரத்தில் ஏந்தி இருக்கிறவர். சொல்லுங்க ஹல்லேலூயா. நம் தேவனாகிய கர்த்தர் சத்தியம் உள்ளவராய் இருக்கிறார். அவர் சத்தியத்திற்கு கடவுள். நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்திலே, சத்தியம் பேசுவதில்லை, உண்மை பேசுவதில்லை, பொய் பேசிதான் திரிவாங்க, பொய் பேசி கொண்டுதான் எல்லாரையும் ஏமாற்றுவாங்க. இந்த உலகத்தில் அப்படிதான் ஓடிக்கொண்டிருக்கிறது. என்னோடு கூட இப்பொழுது ஸ்ட்ரீமிங் பண்ணி கொண்டிருக்கிறேன் நண்பு சகோதரனே சகோதரியே, நல்ல நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே சத்தியம் பேசுகிறவர்கள் ரொம்ப குறைவாய் இருக்கிறார்கள். பொய் சொல்லுகிறவர்களாய், மாத்தி பேசுகிறவர்களாய், இல்லாமையை இருக்கிறவைகளாய் பேசுகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் சத்திய ஆவியானவர் ஒரே ஒருவர், அவர்தான் நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சத்தியம் உள்ளவர். சொல்லுங்க ஹல்லேலூயா. அவர் வாயிலிருந்து பொய் புறப்படாது, அவருடைய வாயிலிருந்து நிஜம் உண்மைதான் வரும். சொல்லுங்க ஹல்லேலூயா. அவர் பொய் சொல்வதற்கு மனிதன் அல்ல, மனம் மாறுவதற்கு மனுபுத்திரனும் அல்ல. ஓ, பொய்க்கு பிதாவாகப்பட்ட பிசாசு அவன்தான் சகலத்திற்கும் பொய்யனாய் இருக்கிறான். ஆனால் உண்மை சத்தியத்திற்கு தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சொன்னால் ஆகும். சொல்லுங்க ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. அவருடைய வாயை திறந்து அவர் பேசும் பொழுது மரித்தவர்கள் உயிரோடு எழும்பினார்கள். இதோ குருடர்கள் பார்வை அடைந்தார்கள், முடவர்கள் நடந்தார்கள். ஓ, அந்த இடத்துல குஷ்டரோகிகள் குணமாக்கப்பட்டார்கள். ஓ, அநேக பேருக்கு வாழ்வாதாரம் தேவனுடைய வார்த்தையினால் புறப்பட்டு வந்தது. சத்தியம் உள்ளவர். சொல்லுங்க ஹல்லேலூயா. அவர் உண்மை உள்ளவர். சொல்லுங்க ஆமென். என் ஆண்டவர் உண்மை உள்ளவர். மனுஷன் தான் உண்மையற்றவன். மனுஷனை நம்பவே முடியாது. சொல்லுங்க ஹல்லேலூயா. மனுஷனை நம்பவே முடியாது. நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம், மனுஷனை நம்பவே கூடாது, கடவுளை மாத்திரம் தான் நம்பணும். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். சுவாசம் உள்ள மனுஷனை என்ன செய்யக்கூடாது? நம்பவே கூடாது. Cannot trust a man who lives on his breath. Every day, every second there's a breath. அவனுக்குள்ள ஒரு சுவாசம், காற்று. அவனை நம்பவே கூடாது. இன்னைக்கு ஒன்று சொல்லுவான், நாளைக்கு ஒன்று சொல்லுவான், இன்னைக்கு ஒன்று ஒரு மாதிரி பேசுவான், நாளைக்கு ஒரு மாதிரி பேசுவான். இவனெல்லாம் நம்பிக்கிட்டு இந்த உலகத்தில் எவனாவது வாழவானா? சொல்லுங்க ஹல்லேலூயா. வாழ முடியாது. கர்த்தரை நம்பிதான் வாழ முடியும். கையை தட்டு நல்ல பின்னாடி கரங்களை தட்டி சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். என்னுடைய சத்தியத்தை நான் அறிந்த சத்தியத்தை பேசுகிறேன்.
நல்ல கவனிக்க வேண்டும். என் தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்படியே உண்மைத்துவம் தலைமுறைக்கு தங்கி இருக்கும். சொல்லுங்க ஆமென். அப்படியே உடன்படிக்கை, அப்படியே வார்த்தை, அப்படியே வாக்கு தத்தங்கள், அவர் சொன்னதெல்லாம் எதையும் ஆண்டவர் மாற்றிக்கொள்ளவே மாட்டார். கரங்களை பத்தி சொல்லுங்க ஆமென். ஆகையால் தான் மலாக்கி தீர்க்கதரிசி அதன் புத்தகத்தில் சொல்லப்படுகிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவர். சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க நான் கர்த்தர், நான் மாறாதவர். அன்றைக்கு மோசே கேட்டான், பார்வோன் கேட்பான், இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்பார்கள், யார் உன்னை அனுப்பினது? நீ போய் அவரிடத்தில் சொல்லு, இருக்கிறவர் என்னை உன்னிடத்தில் அனுப்பினார். இருக்கிறவராய் சொல்லுங்க ஹல்லேலூயா. பூமி தோற்றத்திற்கு முன்பதாக இருந்தவர், எல்லாம் ஃபார்ம் ஆவதற்கு முன்பதாக இருந்தவர். he was there. அவர் ஏற்கனவே இருந்தார். ஆதியிலே வார்த்தை, இந்த வார்த்தை தேவனிடத்தில், அந்த வார்த்தை தேவனாய். கரங்களை தட்டி சொல்லுங்க ஹல்லேலூயா. அந்த வார்த்தை தான் அந்த தேவன். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க நம்முடைய ஆண்டவர் உண்மை உள்ளவர். சொல்லுங்க ஆமென். தாவீதின் திறவுகோலை தன் கரத்தில் ஏந்துகிற தேவன் உடையவராய் இருக்கிறார். நல்ல கவனிக்க வேண்டிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் சத்தியம் உள்ளவர், உண்மை உள்ளவர். தாவீதின் திறவுகோலை என் கரத்தில் நான் ஏந்தி இருக்கிறேன். கதவுக்கு திறவுகோலை கர்த்தருடைய கரத்தில் வச்சிருக்கிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமென். வசனம் என்ன சொல்லுகிறது? பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவருமாய். நல்ல கவனிக்க வேண்டும், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒருவரும் பூட்டக்கூடாததை திறக்கிறவரும் ஒருவரும் திறக்காதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை நீ கை கொண்டபடியினாலே, இதோ கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. என் நாமத்தை நீ என்ன செய்யவில்லை? சதமா சொல்லுங்க, நாமத்தை நீ என்ன செய்யவில்லை? சொல்லுங்க ஆமென். நீ யூதாசா மாறல. நிறைய பேர் யூதாசா மாறுறாங்க திடீர்னு. ஆண்டவரை மறுதலிக்கிறது, ஆண்டவரை புறக்கணிக்கிறது. போ ஓடு, ஓடு. எவ்வளவு தூரம் ஓடுவ வாழ்க்கையில? எவ்வளவு தூரம் ஓடுவ? ஓடி களப்படைஞ்சு டயர்டாய் திரும்ப வருவ. சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமென். எவ்வளவு தூரம் தேவனை விட்டு, தேவனுடைய அன்பை விட்டு, தேவனுடைய பாசத்தை விட்டு, தேவனுடைய ரட்சணியத்தை விட்டு, தேவனுடைய ஆவியை விட்டு, தேவனுடைய வல்லமையை விட்டு, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு எவ்வளவு தூரம் ஓடுவ? நீ ஓடிக்கூட என்னத்தை சம்பாதிச்ச? ஓடிக்கூட என்னத்தை கட்டின? ஓடிக்கூட என்னத்தை சேர்த்து வச்சிருக்கிற? சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒண்ணுமே இல்லை. எண்ட் ஆஃப் தி டே நத்திங், ஜீரோ. ஒண்ணுமே கிடையாது. சொல்லுங்க ஹல்லேலூயா. என்ன பாருங்க எல்லாரும், சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமென். உலகத்தை தேடி ஓடுகிற விசுவாசிகளுக்கு சொல்லுகிற, அவிசுவாசிகளுக்கு சொல்லவில்லை. விசுவாசிகள் ஓடுறான், ஓடிக்கிட்டே இருக்கிறான். ஏன் சபைக்கு வரல? ஓடுறேன். ஏன் பிரேயருக்கு வரல? ஓடுறேன். ஏன் அந்த காரியத்துக்கு வரல? ஏன் இந்த ஜெப நேரத்துக்கு வரல? ஓடுறேன். எங்க ஓடுறேன்? சம்பாதிக்க ஓடுறேன். ஓடுனியே, கிடைச்சத கொஞ்சம் வந்து சேர்த்து வச்சிருக்கிறியா? சொல்லுங்க ஹல்லேலூயா. அதனால்தான் சீமோன் பேதுருவை ஆண்டவர் பார்த்து சொன்னார், கிடைச்சதா உனக்கு மீன்? இல்ல, இரவு முழுவதும் பிரயாசித்தேன், ஒன்றும் எனக்கு கிடைக்கவில்லை. சொல்லுங்க ஹல்லேலூயா. இங்க வா. ஆண்டவர் சொல்ற, இங்க வா. இங்க நல்ல கவனிக்க வேண்டும். விசுவாசியானால் உனக்கு சத்தியம் வேற லெவல்ல, உன்னிடத்துல தேவன் எதிர்பார்க்கிறது வேற லெவல்ல, உன் ஜெபத்தை வேற லெவல் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், உன் அர்ப்பணிப்பை வேற லெவல் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், உன்னுடைய விதைகளை கர்த்தர் வேற லெவல்ல எதிர்பார்க்கிறார். சும்மா ஏமாந்து போய்கிட்டு இருக்காது. கர்ணதடி சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் என்ன சொல்லப்படுகிறது வசனம்? உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை, சொல்லுங்க ஹல்லேலூயா, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். கரலவதி சொல்லுங்க ஆமென். உன் கிரியைகளை கர்த்தர் பார்க்கிறவர். இல்ல, என் இருதயத்தை தான் கர்த்தர் பார்க்கிறார். ஆமா, இருதயத்தை தான் பார்க்கிறார். ஆனா கிரியையையும் ஆண்டவர் பார்க்கிறாரு. என்ன செய்த ஆண்டவருக்கு?
கொஞ்சம் உனக்கு பணம் இருந்து, கொஞ்சம் பொருளாதாரம் இருந்து, கொஞ்சம் ஞானம் இருந்து, கொஞ்சம் அறிவு இருந்து, கொஞ்சம் பொக்கிஷம் இருந்து, உன் வீட்டில் எனக்கு தெரியும் கொஞ்சம் என்ன குரலை சொல்லுங்க ஹல்லேலூயா. உன் வீட்டிலே கொஞ்சம் மாவு, அதான் தீர்க்கதரிசி சொன்னான், கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறதா, கொஞ்சம் மாவா இருக்கிறது. சரி பரவாயில்ல, நீ ரொட்டி சுட போகிறாயா, அதை சாப்பிட்டு நீ சாக போகிறாயா, பரவாயில்ல, அதை முதல் ஒன்ன சுட்டி எனக்கு கொடு. கரலபதி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு பையன், சின்ன பையன் 5 அப்பம் 2 மீனை கொண்டு வந்து சீஷர்கள் சொன்னார்கள், ஆண்டவரே இந்த 5 அப்பம் 2 மீன், உட்கார்ந்து இருக்கிறவர்கள் 5000 பேர் புருஷர்கள், அப்படியே மனைவிகளை சேர்த்தா 10,000 பேர், அப்படியே பிள்ளைகளை சேர்த்தால் ஒரு 12,000 பேர். என்ன ஆண்டவரை நீ சொல்லுகிறீர்? இந்த சின்ன பையன், அவன் ஸ்கூலுக்கு போற பிள்ளை, அவன் கையில அம்மா 5 அப்பம் 2 மீன் கொடுத்து விட்டுருக்கா, ஆனா அதை வச்சு நீர் என்ன செய்வீர்? அதை என்னிடத்துல கொண்டு வா. கரலவதி சொல்லுங்க ஹல்லேலூயா. கொஞ்சத்திலே நீ உண்மையாயிரு, அதிகத்திலே நான் உன்னை எஜமானனாய் மாற்றுவேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. கொஞ்சத்திலே சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். வசனம் என்ன சொல்ல? வெளிப்படுத்தல, கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை நீ கை கொண்டபடியினாலே, கரங்களை பத்தி சொல்லுங்க ஆமென். நீ என் நாமத்தை என்ன செய்யல, என்னுடைய வசனத்தை என்ன செய்த, கை கொண்டபடினாலே இதோ நான் உனக்கு முன்பதாக ஒரு திறந்த வாசலை. கரங்களை பத்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, உங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்படி பின்பற்ற வரும் தெரியுமா? சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. எப்படி பின்பற்றி வரும் தெரியுமா? நீங்க உண்மை உள்ளவர்களாக, சொல்லுங்க ஹல்லேலூயா, வசனத்தை கை கொண்டவர்களாக, மறுதலியாமல் இருக்க வேண்டும். நல்ல கவனிங்க, உங்களுடைய உண்மைத்துவத்திற்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வருவார். நீங்க விதைக்கிற விதைகளுக்கு வேண்டிய அறுவடை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வருவார். எவ்வளவு பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஆகினால்தான் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? மறுதலியாமல் வசனத்தை கை கொண்டவர்களாக இருக்கிறபடினாலே இதோ திறந்த வாசலை உங்களுக்கு முன்பதாய் நான் வைத்திருக்கிறேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு முன்பதாய் என்ன வைத்திருக்கிறேன்? இப்படி கை உயர்த்தி சொல்லுங்க, இப்படி திறந்த வாசல். 2 கையை இப்படி சொல்லுங்க, திறந்த வாசல். அதை ஒருத்தனும் பூட்ட முடியாது. சொல்லுங்க திறந்த வாசல், அதை ஒருத்தனும் பூட்ட முடியாது. பூட்டுகிறவனை கர்த்தர் பூட்டிடுவார். கரங்களை தட்டி சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். இதோ உங்களுக்கு முன்பதாய் ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை எவனா பூட்ட நினைச்சானா அவன் முடிஞ்சது கதை. சொல்லுங்க ஹல்லேலூயா. எவ்வளவு பேருக்கு நோவாவை குறித்து தெரியும்? நோவா ஆகப்பட்டவனை பார்க்கும் பொழுது, நோவாவின் காலங்களிலே அக்கிரமம் பெருகிற்று, பாவம் பெருகிற்று, பொல்லாப்பு பெருகிற்று. அந்த நாட்களிலே ஆண்டவர் பார்த்து 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 ஆண்டவருக்கே ஒரு சீ என்று சொல்லி போய் கடைசியாக அந்த நோவாவின் காலத்தில் இருந்த எல்லா மக்களையும் ஆண்டவர் நிக்கிரகம் பண்ண ஆண்டவர் தீர்மானம் பண்ணிட்டார். எல்லாரையும் நான் கொன்று போட போகிறேன். ஆனால் நோவாவின் மேல் மாத்திரம் கர்த்தர் தயவு உள்ளவராயிருந்தார். கலவ சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப நோவா ஆகப்பட்டவன் தேவனுடைய கண்களில் என்ன பெற்றவனா இருந்தான்? கரங்களை பத்தி சொல்லுங்க ஆமென். அப்ப நோவாவினாலே நோவாவின் குடும்பம் தயவு பெற்றது. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்படின்னா நோவாவின் மனைவி, நோவாவுக்கு 3 குமாரர்கள். சொல்லுங்க ஹல்லேலூயா. அவருடைய குமாரத்திகள், சொல்லுங்க அவருடைய மருமக்கள். சொல்லுங்க ஆமென். இவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் பாதுகாத்தார். நோவாவை ஆண்டவர் ஒரு பேழை செய்ய சொன்னார். அழகாய் ஒரு பேழையை நோவா செய்தான். கரலபதி சொல்லுங்க ஹல்லேலூயா. நோவா பேழையை செய்து விட்டான். ஆண்டவர் சொன்னார், இப்பொழுது மிருகங்களையும் பறவைகளையும் நான் சொல்லுகிறவைகள் எல்லாவற்றையும் கப்பலிலே ஏத்து. எல்லாரையும் ஏற்றிவிட்டு இப்பொழுது நோவாவும் தன்னுடைய மனைவியும் தன்னுடைய மகன்களும் தன்னுடைய மருமக்களும் உள்ளே சுகமாய் போகிறார்கள். உள்ள சொல்லுங்க ஹல்லேலூயா. உள்ளே போனவன் நோவா கதவை அவன் பூட்டவில்லை, கர்த்தர் கதவை பூட்டினார். எவனாவது வந்து கதவை திறக்க முடிந்ததா? பேழை மேல் ஏறினார்கள், பேழைக்குள் ஏறினார்கள், கதவை தட்டினார்கள். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஜன்னலை தட்டினார்கள். நோவா, நீ சொல்லிக் கொண்டிருந்தாய் நோவா, ஆனால் நாங்கள் எதையும் சீரியஸா எடுக்கல. ஆனால் இப்பொழுது நாங்கள் ஏறி வந்துட்டோம், தயவு செய்து நீ கதவை தடு. நோவா தட்டுறான், கதவை தட்டுறான், கதவை தட்டுறான், இடிக்கிறான். உள்ள இருந்து நோவா சொன்னா, ஐயோ, கதவை பூட்டினவர் என் ஆண்டவர்,
அவர் பூட்டி விட்டு போய்விட்டார், இனிமே நானும் திறக்க முடியாது, அவரும் திறக்க மாட்டார் என்று சொல்லி நினைக்கிறேன். உங்க அனுகிரக காலத்தை, கிருபையின் காலத்தை, இரக்கத்தின் காலத்தை, தேவ பிரசன்னத்தில் நீங்கள் இருக்க வேண்டிய நாட்களை கையை தட்டி நல்ல சோதனை பண்ணுங்க. அந்த காலத்தை, அந்த நேரத்தை, அந்த சமயத்தை நீங்கள் இழந்து போனீர்கள். கர்த்தர் சொல்லுகிற இந்த நாளிலே அவர் உனக்காய் ஒரு வாசலை திறக்கும் பொழுது அது நீயாய் மூடிராத, நீயே மூடிராத. சொல்லுங்க ஹல்லேலூயா. எப்படி மூட முடியும்? விசுவாசம் இல்லைன்னா மூடிரும், நம்பிக்கை இல்லைன்னா மூடிரும், தேவ பக்தி இல்லைன்னா மூடிரும், ஜெபம் இல்லைன்னா மூடிரும், வேத வாசிப்பு இல்லைன்னா மூடிரும், சபை இல்லைன்னா மூடிரும், தேவனுக்கு உண்மை இல்லைன்னா மூடிரும், நீ கர்த்தருக்காக ஊழியம் செய்யலனா எல்லாம் மூடிரும். ஆனா எப்ப திறக்கப்படும் தெரியுமா? கர்த்தருக்கு நீ உண்மை உள்ளவனாயிருந்தா, நீ ஜெபிக்கிறவனாயிருந்தா, நீ வேதம் வாசிக்கிறவனாயிருந்தா, கொஞ்சத்துல உண்மை உள்ளவனாயிருந்தா, தேவனுடைய ஆலயத்தை தேடி வந்தா, கர்த்தருக்காக நீ வாழ உன்னை நீ ஒப்பு கொடுத்தினா, கரங்களை தட்டி சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்பொழுது ஒருவனும் திறந்த கதவை ஒருவனும் அடைக்க முடியாது. கரங்களை பத்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். நல்ல கவனிக்க வேண்டும். பேழையின் கதவுகள் என்ன செய்யப்பட்டது? அடைக்கப்பட்டது. சொல்லுங்க ஹல்லேலூயா. எவ்வளவு நாட்கள் பேழைக்குள் நோவா இருந்தான் என்று சொல்லப்படுகிறது? 40 நாட்கள் இரவும் பகலும் மழை பெய்ந்தது. ஆனா 120 நாட்கள் உள்ள இருந்தான். சொல்லுங்க ஹல்லேலூயா. எவ்வளவு நாட்கள் இருந்தான்? 40 நாள் மழை இரவும் பகலும் பெய்ந்தது. பெய்ந்த மழை, அப்போ பெய்ந்த மழை எல்லாமே சரியாக்கப்படணும். நல்ல கவனிக்க வேண்டும். நாட்கள் கழித்த பின்பு எவனா வந்து கதவை திறந்தானா? யாராவது வந்து கதவை திறந்தானா? யாருமே கதவை திறக்கல. நோவாவும் அவன் எட்டி எட்டி பார்க்கிறான். சூரியன் வந்திருக்கிறதா? வெளிச்சம் வந்திருக்கிறதா? தரைகள் எல்லாம் காய்ந்து போய் இருக்கிறதா? தண்ணீர் எல்லாம் வற்றி போய் இருக்கிறதா? எங்கேயாவது ஒரு மலையின் மேல் இந்த படகு கப்பல் வந்து நின்றிருக்கிறதா? ஆனா ஆண்டவருக்கு தெரியும் எந்த நேரத்தில், எந்த சமயத்தில் அந்த பேழையின் கதவை ஆண்டவர் திறக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வந்தார், பேழையின் கதவை திறந்தார். கரங்களை தட்டி சொல்லுங்க ஹல்லேலூயா. சரியான நேரம், சரியான சமயத்தில் கதவை, வாசலை கர்த்தர் திறக்க வல்லவராயிருக்கிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. இதோ வாசல் படியிலே உன் கதவை நான் தட்டுகிறேன். நீ என் சத்தத்தை கேட்டு ஆண்டவரே நீர் உள்ளே வா என்று சொன்னால் நான் உள்ளே வருவேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. அன்றைக்கு காட்டத்தி மரத்தின் மேல் ஒருவன் அமர்ந்து கொண்டிருந்தான். அவருடைய பேர் சகையு. இயேசு நேராய் வந்து பார்த்தார். பார்த்த உடனே சகையுவே நீ கீழே இறங்கி வா. சொல்லுங்க ஹல்லேலூயா. கீழே இறங்கி வா. நான் உம்மை பார்க்க மேலே போனேன், நீ என்னை பார்க்க மேலே போனாய், நான் உன்னை பார்க்க கீழே நின்று கொண்டிருக்கிறேன். தளபதி சொல்லுங்க ஹல்லேலூயா. அதான் ஆண்டவருக்கு நமக்கு ஒரு வித்தியாசம். சொல்லுங்க ஆமென். நான் மறைஞ்சிருந்து கடவுளை இப்படி எட்டி பார்த்தா போதும், மாடி வீட்டில இருந்து பார்த்தா போதும் நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் கீழே வந்துட்டு ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், கீழே இறங்கி வா, நான் உன் வீட்டுக்கு வர வேண்டும், நான் உன் வீட்டுக்கு வர வேண்டும் என்று சொன்ன உடனே ஆண்டவர் வேகமா சகையின் வீட்டுக்கு நடந்து போகிறார். நடந்து போய் உள்ளே போய் ஒரு மேஜை இருக்கிறது. மேஜையின் மேல் எல்லா உணவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அப்பொழுது பரிசேயர்கள், ஆயக்காரர்கள், அங்கு வேத பாடல்கள் பேசிக் கொள்ளுகிறார்கள். இவர் தேவ மனுஷன், தேவகுமாரன், இவர் மேசியா என்று சொல்லி இவரை தானே ரபி என்று சொல்லிக் கொள்ளுகிறார். ஆனால் பாவியான மனுஷனுடைய வீட்டிலே வந்து சாப்பிட உட்கார போகிறார். சொல்லுங்க ஆமென். பரிசேயர்கள், ஆயக்காரர்கள் சொல்லுகிறார்கள் இவன் ஒரு எபிரேயன், ஒரு யூதன். ஆனால் ரோமாபுரியிலே இவன் ரோமர்களுக்கு இவன் வேலை செய்து எங்க வரி பணத்தை எல்லாம் வாருகிறான். இவன் ஒரு பாவி, இவன் குற்றவாளி. சொல்லுங்க ஹல்லேலூயா. அவனை தேடிதான் காட்டத்தி மரத்திற்கு கீழ் இயேசு நின்று கொண்டு சகையுவை நீ கீழே இறங்கி வா. இயேசு கிறிஸ்து சகையின் வீட்டிலே போய் நின்று கொண்டிருக்கிறார், உலாவிக் கொண்டே இருக்கிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. சகையு எங்க காணல. கொஞ்ச நேரத்துல அவன் உள்ள போயிட்டான். உள்ள போயிட்டு தன்னுடைய அறையிலே போய்விட்டு பணத்தை வாரி அள்ளி கொண்டு வருகிறான். வந்தவன் என்ன செய்கிறான்? யார் இடத்துல எல்லாம் ஒரு பங்கு வாங்கினானோ 4 மடங்கு திருப்பி கொடுத்தானா. சொல்லுங்க ஹல்லேலூயா. யார் இடத்துல பணத்தை அநியாயமாய், வரி பணம் என்று சொல்லி அநியாயமாய் யார் இடத்துல எல்லாம் வாங்கினானோ, ஆண்டவர் ஒன்றும் சொல்லல. ஆண்டவர் நின்னுக்கிட்டு இருக்கிறார், இன்னும் கை வைக்கல சாப்பாடுல. சொல்லுங்க ஹல்லேலூயா.
சொல்லுங்க ஆமென். இன்னும் சாப்பிட உட்காரல, இன்னும் தண்ணி குடிக்கல, ஆனா ஆண்டவர் அப்படியே உலாவுகிறார். வந்தனே சகை வீட்டுக்கு, அவன் உள்ள போன பணத்தை வாரி கொண்டு வந்து யார் இடத்துல அநியாயமா வாங்கினானோ அவர்களுக்கு மீண்டும் 1 மடங்கு 2 மடங்கு 3 மடங்கு அல்ல 4 மடங்கு. கையை தட்டி சொல்லுங்க ஹல்லேலூயா. எவ்வளவு மடங்கு திருப்பி கொடுத்தான்? 4 மடங்கு. சொல்லுங்க ஹல்லேலூயா. இயேசு திரும்பி அவனை பார்த்து சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது.